வேலூர் மாவட்டத்தில் நண்பகலில் 105 டிகிரி வெப்பநிலை பதிவான நிலையில் மாலை நேரத்தில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. 7 மணியளவில் வேலூர் நகரம், காட்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. சூறைக்காற்று வீசியதில் சில இடங்களில் மரங்கள் சாய்ந்தன. காட்பாடி சித்தர் பேருந்து நிலையத்தின் அருகே வைக்கப்பட்டிருந்த ராட்சத பேனர் காற்றில் கிழிந்து பறந்தது. 1 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. உசிலம்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்துக்கு மேலாக காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. தொட்டப்ப நாயக்கனூர், நக்கலப்பட்டி, அல்லிகுண்டம், அயோத்திப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் இடியுடன் கனமழை பெய்தது. காற்றுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் ஆறாக ஓடியது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் 1 மணி நேரத்துக்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் குளிர்ச்சி நிலவியது. இதனால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுச்சேரியில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் போராட்டம் வாபஸானதை அடுத்து வழக்கம் போல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் உள்ள 130க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி கடந்த 2 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரியை சுற்றியுள்ள கிராமப்புறங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டன. சென்னையை தவிர தமிழ்நாட்டின் மற்ற நகரங்களுக்கு இயக்கப்பட்ட பேருந்து சேவையும் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் போராட்டக் குழுவினர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் மேலாண்மை குழுவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேருந்துகளை இயக்கிவிட்டு தம்மை வந்து சந்திக்குமாறு ரங்கசாமி கூறியதை அடுத்து போராட்டத்தை திரும்ப பெறுவதாக போராட்டக்குழு தலைவர் வேலையன் அறிவித்தார். மாநில எல்லையில் உள்ள சோதனை சாவடிகளை அகற்ற வலியுறுத்தி மே முதல் வாரத்தில் கும்மிடிப்பூண்டியில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் மாநில செயற்குழு கூட்டம் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நடைபெற்றது. இதில் டீசல் விலையை குறைக்க வேண்டும், காலாவதியான சுங்கச்சாவடிகளை உடனடியாக அகற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஜிபிஆர்எஸ் நடைமுறையில் கட்டணம் வசூலிக்கும் முறையை ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடாது என வலியுறுத்தினர். பார்டர் செக் போஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழகத்திலிருந்து அனைத்து பகுதிகளிலிருந்து கும்மிடிப்பூண்டியில் ஒரு நாள் மே முதல் வாரத்தில் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக செய்ய போகிறோம் அப்படிங்கிறது முடிவு செஞ்சுருக்கோம். கோடைக்காலம் தொடங்கிவிட்ட நிலையில் மதுரையில் உள்ள தனியார் உணவகம் தர்பூசணி பரோட்டாவை அறிமுகப்படுத்தி உணவு பாதுகாப்புத்துறையின் அனுமதியை கோரியுள்ளது. முகக்கவசம் பரோட்டா, சானிடைசர் பரோட்டா, மஞ்சப்பை பரோட்டா என சீசனுக்கேற்ப இந்த உணவகம் அறிமுகப்படுத்திய பரோட்டாக்கள் கவனத்தை ஈர்த்திருந்தன. இந்நிலையில் பரோட்டாவுக்கு நடுவில் தர்பூசணி பழத்துண்டை வைத்து சுட்டு சமைக்கும் தர்பூசணி பரோட்டாவை தயாரித்து விற்பனை செய்ய உணவகம் திட்டமிட்டுள்ளது. நெல்லையில் வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டத்தை கண்டித்து ரயில் நிலையம் முன்பு அனைத்து கட்சி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். அப்போது ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஒன்றிய அரசு கொண்டுள்ள அந்த சட்டம் சிறுபான்மை மக்களை, அவர்களுடைய உரிமைகளை, மத வழிபாட்டு உரிமைகளை பறிக்கிற ஒரு மோசடியான சட்டம் என்பதை நாங்கள் இங்கே கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறோம். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் நெருங்கிய நண்பரான வடவள்ளி சந்திரசேகர் அதிமுகவின் எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அதிமுகவில் கடந்த 20 ஆண்டுகளாக முழு ஈடுபாட்டுடன் உழைத்து வந்தாலும் தற்போது தனிப்பட்ட பணிகள் காரணமாக கட்சி பணியில் ஈடுபட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் விலகுவதாக கூறியுள்ளார். LED விளக்குகள் வாங்கியதில் 500 கோடி ஊழல் செய்ததாக முன்னாள் அமைச்சர் வேலுமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட போது வடவள்ளி சந்திரசேகர் மீதும் வழக்கு பதிந்து தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையிட்டது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் அருகே திருப்பட்டினம் பகுதியில் தனியார் ரசாயன தொழிற்சாலை விரிவாக்கத்துக்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதையடுத்து ஏற்பாடு செய்யப்பட்ட கருத்து கேட்பு கூட்டத்தில் துணை ஆட்சியரை முற்றுகையிட்டு அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு உருவானது. இதனைத் தொடர்ந்து போலீசார் தலையிட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
ரசாயன ஆலை விரிவாக்கத்தால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுவதாக குற்றம் சாட்டி விரிவாக்கத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நெப்பத்தூர் கிராமத்தில் 111 ஏக்கர் பரப்பளவில் தனியார் சோலார் நிறுவனம் அமைக்கும் பணியை நிறுத்த கோரி கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய நிலப்பகுதியில் சோலார் நிறுவனம் அமைப்பதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என கூறும் மக்கள் வேளாண் மேம்பாட்டு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சோலார் பிளான்ட் நெப்பத்தூரை விட்டு வெளியேற தவிர்க்கும் பட்சத்தில் இந்த நெப்பத்தூரில் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தும் என்பதை கூறி கூட்டமைப்பின் சார்பாக நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே கடப்பாக்கம் வெண்ணாங்குப்பட்டு பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை விரைந்து சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 12 ஆண்டுகளாக இந்த சாலை சீரமைக்காமல் உள்ளதால் அத்தியாவசிய தேவைக்கு சென்று வருவது கூட சிரமமாக உள்ளது என கவலை தெரிவித்துள்ளனர். பள்ளமும் படுகுழியுமா மக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியல, பசங்க காலேஜ் எல்லாம் இங்கே இருக்குது, ரேஷன் கடை இருக்குது. ஈசிஆர் சாலையிலே கிட்ட அமைந்துள்ள இந்த சாலையை 14 வருஷமா அரசு அதிகாரிகளும் இன்னும் பேரூராட்சி நிர்வாகிகளும் யாருமே இதை கவனிக்கிறது கிடையாது. உதகை மாவட்டம் கூடலூர் அருகே சேரம்பட்டியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. உதகையில் தேயிலை தோட்ட பணிக்கு போதிய வேலையாட்கள் கிடைப்பதில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் முதல் முறையாக தேயிலை தோட்டத்தில் மருந்து தெளிக்கும் பணிக்கு ட்ரோன் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1 மணி நேரத்தில் 25 ஏக்கர் தேயிலை தோட்டத்திற்கு மருந்து தெளிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. நாகை அடுத்த நாகூரில் உள்ள மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மழலையர்களுக்கான பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. 1ஆம் வகுப்பில் அடியெடுத்து வைக்கும் மழலைகள் அங்கி உடை தலையில் தொப்பி அணிந்து மகிழ்ச்சியோடு பட்டங்களை பெற்றுச் சென்றனர். தொடர்ந்து உறுதிமொழி ஏற்று 1ஆம் வகுப்பிற்கு செல்லும் மகிழ்ச்சியோடு தங்களுக்கே உண்டான மழலை மொழியில் குழந்தைகள் நடனமாடியது அனைவரையும் கவர்ந்தது. பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோயில் தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். நாடியம்மன் கோயில் பங்குனி திருவிழா கடந்த மாதம் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நாளான தேரோட்ட நாளில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கூடி வழிபட்டனர். வானவேடிக்கை மேளதாளங்களுடன் ஆட்டம் பாட்டம் என தேரோட்ட திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த கவரைப்பேட்டையில் நடைபெறும் பொறியியல் கல்லூரிகளுக்கு இடையிலான 14ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியில் பல்வேறு முக்கிய அணிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டன. மஞ்சுளா முனிரத்னம் நினைவு கோப்பைக்கான இத்தொடர் நாக் அவுட் அடிப்படையில் நடத்தப்படுகிறது. முதல் சுற்று ஆட்டங்களில் RMT, RMK, VIT ஆகிய அணிகள் வெற்றி பெற்றன. இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு சாம்பியன் கோப்பையுடன் ரொக்க பரிசும் வழங்கப்படும். தொடர் நாயகன், சிறந்த பந்து வீச்சாளர், சிறந்த மட்டையாளர் உள்ளிட்ட விருதுகளும் வழங்கப்பட உள்ளன. சமையல் எரிவாயு விலையை உயர்த்திய ஒன்றிய அரசை கண்டித்து ராஜபாளையத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏராளமானோர் பங்கேற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசையும் பிரதமர் மோடியையும் கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சாமானிய மக்களை மிகவும் பாதிக்கும் சமையல் எரிவாயு விலையை குறைக்க வேண்டும், கச்சா எண்ணெயின் விலைக்கு ஏற்ப பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை ஆர்ப்பாட்டத்தில் முன்வைத்தனர். கோடை விடுமுறை நாட்களில் பயணிகள் வசதிக்காகவும் ரயில்களில் நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி மதுரையிலிருந்து வரும் 14ஆம் தேதி காலை 5 மணிக்கு புறப்படும் ராஜஸ்தான் பகத் கி கோத்தி அதிவிரைவு சிறப்பு ரயில் திண்டுக்கல், திருச்சி, விருத்தாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம், சென்னை, எழும்பூர் வழியாக பகத் கி கோத்தி சென்றடையும். அதேபோல் வரும் 17ஆம் தேதி மற்றொரு அதிவிரைவு சிறப்பு ரயில் மதுரையிலிருந்து புறப்பட்டு இதே வழித்தடத்தில் பகத் கி கோத்தி சென்றடையும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது.
ஆளுநர் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு மக்கள் கொதித்து போய் உள்ளதால் அந்த கொதிப்பை அணைக்க அவரை மாற்றுவதை தவிர வேறு வழியில்லை என இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற IUML பொதுக்குழு கூட்டத்தில் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டு ஆளுநர் தொடர்ந்து செய்திருக்கிற காரியங்களினால் தமிழ்நாட்டு அரசு மட்டுமல்ல, உச்சநீதிமன்றம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களே கொதித்து போயிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் கொதித்து போகிற அந்த கொதிப்பை அடக்க வேண்டும் என்று மத்திய அரசு நினைத்தால் ஆளுநரை மாற்றுவது வேறு வழி கிடையாது. பிளாஸ்டிக் கழிவுகளை ஆங்காங்கே வீசி செல்வதால் கொடைக்கானல் வெள்ளி நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் கழிவுகள் குவியலாக காணப்படுகின்றன. கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சீசன் நேரத்தில் குவியும் சுற்றுலா பயணிகள் தடையை மீறி பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதுடன் ஆங்காங்கே வீசியும் செல்கின்றனர். இந்நிலையில் கொடைக்கானல் வரும் வாகனங்களை தீவிரமாக சோதனையிட வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பங்குனி உத்தர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாண வைபவம் பழனியில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருமண நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா முழக்கம் எழுப்பியபடி சாமி தரிசனம் செய்தனர். பங்குனி தேரோட்டம் இன்று மாலை நடைபெற உள்ளது. பக்தர்கள் பாதுகாப்பிற்காக 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேபோல் பங்குனி உத்தரத்தை ஒட்டி போடி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வள்ளி தெய்வானை திருமண நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது மாங்கல்யத்தை சுற்றி வைத்த தேங்காய் 52,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. நெல்லை மாவட்டம் சீவலப்பேரி காசி விஸ்வநாதர் கோயிலில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி அம்மன் எழுந்தருளிய தேரை விஸ்வநாத மகாதேவா கோஷத்துடன் ரத வீதிகளில் திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். எல்லாமே சீவலப்பேரி. ரொம்ப காலமாக அந்த ஊரில் தேர் ஓடலை, இப்போ தேர் ஓடுது. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஊர் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கும். நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 50 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்ட சமுதாய பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தேரோட்டம் நடைபெறாமல் இருந்தது. சில மாதங்களுக்கு முன்னர் தேர் திருப்பணி செய்ய தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்தது. கள்ளக்குறிச்சியிலிருந்து எஸ்வகையூர் கிராமத்திற்கு இருவேறு வழித்தடங்களில் புதிதாக அரசு பேருந்துகள் விடப்பட்டுள்ளன. கள்ளக்குறிச்சியிலிருந்து எஸ்வகையூர் வழியாக மரூருக்கும், மற்றொரு பேருந்து கள்ளக்குறிச்சி ஏமப்பேர் மலைக்கோட்டாலம் வழியாக எஸ்வகையூர் கிராமத்திற்கும் விடப்பட்டுள்ளன. புதிய வழித்தடத்தில் பேருந்துகளை விட்டதற்காக முதலமைச்சருக்கு கிராமத்தினர் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக கோவை விமான நிலையம் வந்த நடிகர் ரஜினிகாந்துக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்தில் நடித்து வருகிறார். இதற்கான படப்பிடிப்பில் பங்கேற்க விமானம் மூலம் அவர் கோவை வந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜெயிலர் 2 படத்துக்கு 20 நாட்கள் படப்பிடிப்புக்காக கோவை வந்துள்ளதாக அவர் கூறினார். பின்னர் அங்கு திரண்டிருந்த ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக கையசைக்க ரசிகர்கள் தலைவா தலைவா என முழக்கமிட்டு ஆர்ப்பரித்தனர். புனித வெள்ளி என்று தமிழ்நாடு முழுவதும் மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி தூத்துக்குடியில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு மதுக்கடைகளை மூட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அப்போது முழக்கங்களை எழுப்பினர். இறைவனுடைய அன்பையும் கருணையும் நாம் எண்ணி பார்க்கின்ற நாளில் மக்கள் எந்தவித தவறுகளும் செய்யக்கூடாது, இழிவான செயல்களில் ஈடுபடக்கூடாது. அவர்கள் தங்களை மறந்து மது போதையில் ஈடுபட்டு குழந்தைகளையும் குடும்பங்களையும் விட்டுவிட்டு அவர்கள் தாறுமாறாக நடந்துவிடக்கூடாது, குற்றங்கள் பெருகிவிடக்கூடாது என்று அந்த நாளிலாவது மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் சார்பாக நாங்கள் கோரிக்கை விடுகிறோம்.
பங்குனி உத்தர திருவிழாவை ஒட்டி ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள பச்சைமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபட்டார். முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் என கூறப்படுகிறது. இதன் காரணமாக பாட்டில்களில் இருந்த பன்னீரை முருகனுக்கு ஊற்றி செங்கோட்டையன் வழிபட்டார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே உள்ள பள்ளப்பட்டி தர்காவில் 265ஆம் ஆண்டு சந்தனக்கூடு உருஸ் விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தோரணங்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட 45 அடி உயரம் கொண்ட புனித கொடியை அனைவரும் தோளில் சுமந்து வந்த பின் கிரேன் உதவியுடன் கொடியேற்றம் நடைபெற்றது. உருஸ் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது.